வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னாக்கா நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த ஓவேலி பகுதியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஒருவர் புலி தாக்கி உள்ளது. அவர் பாத்தீங்கன்னாக்கா அந்த சம்பவப்பட்ட இடத்திலே அவர் இறந்துள்ளார். உடனடியாக அந்த பகுதி மக்கள் அவரை மீட்டு அவரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலும் பாத்தீங்கன்னாக்க இந்த புலியை பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதுவும் பாத்தீங்கன்னாக்க நேற்று முன்தினம் அவர்கள் இரவு முழுவதும் அந்த சல்லடத்தை அந்த பகுதியிலே வைத்து இரவு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக அந்த பகுதிக்கு வனத்துறையினர் வரவழைக்கப்பட்டும் மேலும் காவல்துறையினர் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். எந்த பதட்டமும் ஏற்படாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் அந்த பகுதிக்கு வந்துள்ளனர். மேலும் நேற்றே அந்த பகுதிக்கு கூண்டுகளை வரவழைக்கப்பட்டு பல இடங்களில் கூண்டுகளும் வைக்கப்பட்டுள்ளன. மற்றும் ட்ரோன் கேமரா மூலியமாகவும் மற்றும் கேமராக்கள் பொருத்தும் பணியிலிருந்து நேற்று ஈடுபட்டனர். இந்நிலையில் பார்த்தோம்னாக்க நேற்று இரவும் பகலும் ட்ரோன் கேமரா மூலியமாக இந்த புலி அங்கே ஏதாவது உள்ளதா என்று கண்காணிப்பு பணியிலிருந்து ஈடுபட்டு வந்திருந்தார். மேலும் இன்று காலை வனத்துறையினர் அந்த பகுதிக்கு வந்திருக்காங்க. தற்போது அந்த பகுதியில் உள்ள கேமராக்களை ஆய்வு செய்து வருகின்றனர். அந்த கேமராவில் இந்த புலி பதிவாகி உள்ளதா என்று தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். எனவே பார்த்தோம்னாக்க இந்த பகுதியில் இந்த பொதுமக்கள் உடனடியாக அந்த புலியை பிடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர். இதனால் பாத்தீங்கன்னாக்க வனத்துறையினர் அந்த புலியை தேடும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். வனத்துறையினர் உத்தரவின் பேர்ல அதிகாரிகள் உத்தரவின் பேர்ல அந்த புலியை மயக்கு ஊசி செலுத்தி பிடிக்க வேண்டும் அல்லது கூண்டிலாவது பிடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர். எனவே பார்த்தோம்னாக்க பல இடங்களில் இந்த கூண்டுகள் வைத்துள்ளனர். இந்த கூண்டுகளில் எப்படியாவது இந்த புலி சிக்க வேண்டும் என்று வனத்துறையினர் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். என்ன பார்த்தோம்னாக்க இந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைத்து கட்சிகளும் இன்று ஒரு ஆலோசனையும் மேற்கொண்டு உள்ளனர் என்று தெரிவிக்கின்றனர். எனவே பார்த்தோம்னாக்க இந்த பகுதியில் ஒரு பெரும் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. இந்த மக்களுடைய கோரிக்கை என்னவென்றால் கடந்த இரண்டு பேரை கொன்ற ஆட்கொல்லி புலியை உடனடியாக பிடிக்க வேண்டும் என்று இவர்கள் பல கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே பார்த்தோம்னாக்க கூடலூர் ஓவேலி பகுதியில் மக்கள் ஒரு பதற்றத்துடன் காணப்படுகின்றனர். ஏனென்று பார்த்தா இந்த புலி ஆட்கொல்லி புலியாக மாறி உள்ளதனால் மேலும் இந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்காக மக்கள் இரவு நேரங்களில் வெளியே வரும் பொழுது 4 பேர் ஒன்று கூடித்தான் வெளியே வருகின்றனர். எனவே அந்த பகுதியில் உள்ள மக்கள் ஒரு பதற்றத்தால் இருப்பதனால் இந்த வனத்துறையினர் உடனடியாக பிடிக்க இந்த மக்கள் ஒரு வேண்டுகோளும் வைத்துள்ளனர். ஓவியா.